வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நான் எப்போதும் சொல்றது தான், நெறைய ஃபேக் ஐடிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்னுடைய முகத்த போட்டு. ஸோ நேயர்கள் இந்த மாரி ஃபேக் ஐடிஸ்லாம் வந்தது அப்படின்னா, அத அன்ஃபாலோ பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாரி நபர்கள்ட்டருந்து உங்களுடைய பணத்தையும், உங்க நேரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஒரிஜினல் ஐடி அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு, நீங்க அதுக்கப்புறமாக நான் எந்த விதமான பணமும் யார்கிட்டயும் வாங்குறதும் கிடையாது. ஸோ அதனால தயவு செய்து இந்த ஃபேக் ஐடிஸ்லருந்துலாம் உங்கள தற்காத்துக் கொள்ளுங்க. நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டு கன்டினியூஸா இறங்கிட்டே தான் இருக்கு. இன்னும் அவங்களுடைய ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்குலாம் இன்னும் மாறவே இல்ல. ஸோ இந்த மாரி சமயத்துல நாம மார்க்கெட்ட எப்படி அப்ரோச் பண்றது? அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ராலி ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஸோ அப்ப நம்ம பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப என்னென்ன செக்டர்ஸ் வாங்கலாம், எதெல்லாம் ஏறும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். ஸோ இந்த வாரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் நிஃப்டி 23,200 அப்படிங்கிற இடத்துல முடிவடைஞ்சிருக்குது. இன்னும் 23,000 அப்படிங்கிற இடத்துல பிரேக் ஆகல. ஸோ 23,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் பெருசா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுன்னு நம்புவோம். அதற்கு பிற்பாடு பிப்ரவரியை பொறுத்த மட்டும் யூனியன் பட்ஜெட், அப்புறம் ஆர்பிஐ கவர்னருடைய ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் பிப்ரவரிலையும் வரத்துக்கு இருக்கு. பட் இதெல்லாமே குட் நியூஸாக இருக்கும் பட்சத்துல மார்க்கெட் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி திரும்பலாம். ஆனா இந்த விஷயங்கள் எதுவும் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் பெரும்பாலும் அப் ட்ரெண்டை நோக்கி திரும்பாது. ஸோ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்கு, சைட் வேஸ் ட்ரெண்ட், இதான் மொத்தம் 3 இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோயர் லோ, அதாவது இன்னைக்கு முடிக்கும் போது 23,200 முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிக்கும் போது 23,100 அல்லது 23,000 முடிச்சாங்கன்னா திருப்பி திருப்பி அடுத்தடுத்து ஒரு புது லோ உருவாயிட்டே இருக்குது. அப்ப அது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா திங்கட்கிழமை முடிக்கும் போது 23,500, செவ்வாய்க்கிழமை 23,700. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸை விட அதுக்கு அடுத்தல இருக்கக்கூடிய க்ளோசிங் பிரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு 2-3 நாள் நீடிக்கணும். சும்மா லைட்டா மூவ் ஆயிட்டு வருது அப்படின்னு கிடையாது. ஒரு 2-3 நாள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கறத ரெகுலரா கன்சிடர் பண்ணி பாருங்க. சைட் பேஸ் அப்படின்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது. அடுத்த ஒரு 5 பாயிண்ட் அப்லயோ இல்ல ஒரு 10 பாயிண்ட் டவுன்லயோ முடிவடைஞ்சிருக்கும். இது சைட் பேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப சமீப காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்றது? ஜென்ரலா டவுன் ட்ரெண்ட்ல என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் செல்லிங் அதிகமா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கும் அந்த பேனிக் செல்லிங் சொல்லுவோம். அல்லது ஷார்ட் செல், நாக்டு செல்லிங், கையில பொருளே இல்லாம கூட விற்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஷார்ட் செல்லிங் அதிகமாக நடக்கும். அடுத்ததாக 2வது பார்த்தீங்கன்னா, கோல்டு சைடு மூவ் பண்ணலாமா? கோல்டு இடிஎஃப்ஓ அல்லது கிரிப்டோ கரன்சி சைடு மூவ் ஆகலாமா? அந்த மாதிரி நினைப்பாங்க ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறமா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அல்லது ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லது டிவிடெண்டுக்காக மட்டும் வாங்கி அந்த டிவிடெண்ட் ஒரு ப்ராஃபிட்டபிளா எடுத்துக்கிட்டு திருப்பி செல் பண்ணிடலாம். ஹையா ஹை ஈல்டிங் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமா? இந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததாக இருக்கவே இருக்கும் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பட்ஜெட்ல வர ஆரம்பிக்குது. Q3 ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது அதிகமான அளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல தான் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. ஒன்று கால் ஆப்ஷன் போடுவாங்க, இல்லை புட் ஆப்ஷன் போடுவாங்க, இல்லை பட்டர்ஃப்ளை மாடல், இல்லை ஹெட்ஜிங், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணிக்கொண்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல அதிகமான அளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சில பேர் பாட்டம்ல கிடைச்சிட்டு இருக்க சில கம்பெனிஸ் எல்லாம் வாங்கலாமா? இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ பியர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் உருவாயிட்டு இருக்கும். ஜென்ரலா நம்மளோட நேயர்களுக்கான மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒண்ணு, ஏற்கனவே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கவங்களுடைய மனநிலை, அல்லது புதுசா இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வர போறாங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். இப்ப ஏற்கனவே வச்சிருக்கவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏற்கனவே வச்சிருக்க நீங்க உங்களுடைய போர்ட்போலியோவை எடுத்து போய் பார்த்து பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நிச்சயமாக யாருடைய போர்ட்போலியோவாக இருந்தாலும், ஈவன் மை செல்ஃப், கண்டிப்பாக இறங்கதான் செய்யும். மார்க்கெட் இறங்கும் போது ஏறக்கூடிய போர்ட்போலியோங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருடைய போர்ட்போலியோவும் இறங்க தான் போயிருக்கும், இறங்கி தான் இருக்கும். ஸோ இந்த சமயத்துல நம்ம செல்லிங் போகலாமுங்கிறது புத்திசாலித்தனமா இருக்குமா?
நம்ம செல் பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி 26,000 நிற்கும் போது என்ன பண்ணிருக்கணும், நாம செல் பண்ணிருக்கணும். ஆனா அந்த சமயத்துல நம்ம செல் பண்ணாம அடுத்து 27,000 போகுமா, 30,000 போகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த 23,000ங்கிற சிச்சுவேஷன்ல நாம செல் பண்றது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் கிட்ட ஒரு ஒரு சப்போர்ட் லெவல் 1ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நெருங்கி நிக்குது. 200 டிஎம்ஏ மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ நிக்கிறாங்க. ஸோ நமக்கு யூ டர்ன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல போய் மறுபடியும் நம்ம ஷேர்ஸ வந்து செல் பண்றதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? உங்களிடம் பணம் இருக்கும் பட்சத்துல நீங்க வாங்குன கம்பெனி ஷேர்ஸ் குறைந்தபட்சம் 20ல இருந்து அதிகபட்சமாக 40% இறங்கியிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனி ஷேர்ஸ போய் மறுபடியும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல, நீங்க போய் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, புதிதாக இப்ப ஐபிஓ கம்பெனிஸ் வருதுங்க இல்லையா? அந்த கம்பெனிகள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப தானே மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதிகமான அளவுக்கு இறக்கத்தை குடுத்திருக்காது. ஸோ அந்த மாரி போன வருஷம் வந்த ஐபிஓஸ்ல நல்ல கம்பெனிகள் நம்ம வாங்கலாம்னு நெனச்சிருப்போம். மிஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி கம்பெனிகள் ஏதாவது வாங்கலாமா? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இதுவரைக்கும் இல்லாத கம்பெனிகள், ட்ரெண்டிங் செக்டர், மல்டி பேக்கர் செக்டர்ஸ்லாம் நெறைய நான் குடுத்துட்டு வரேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் நீங்க ஏதாவது வாங்காம விட்டு போயிருக்கலாம். அந்த கம்பெனிகள எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த கம்பெனிகளே வாங்கலாமா? அப்படின்னு யோசிக்கலாம். இதெல்லாம் பண வசதி இருக்கிறவங்க. இப்ப ஜெனரலா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிப்ப நீங்க வந்து நிறுத்தப் போறீங்களான்னா நிறுத்தக்கூடாது. அந்த சிப்ப இன்னும் நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இன்னும் லம்ப் சம்மா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபிளான டைம். எப்பவுமே மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது அதிகமா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமாக ஒரு லம்ப் சம்மா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போ, இல்ல லார்ஜ் கேப்லயோ, இல்ல ஃப்ளெக்ஸி கேப்லயோ ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, நம்ம அந்த இடத்துல லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இது சூட்டபிள் டைம். ஏன் 23,000லேருந்து அடுத்து 22,000, 21,000 போயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கெல்லாம் கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலரா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டே வராங்க. எஃப்ஐஎஸ் அதிகமா விக்க வைக்க, டிஐஎஸ் வாங்கிட்டே வராங்க. ஸோ பெரிய லெவல்ல சறுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி கொரோனா போன்ற பெரிய பெரிய டிஸார்டர்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மாரி ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நல்லது. ஸோ பணம் வாங்க இருக்கிறவங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவே பணம் இல்ல எனக்கு அப்படிங்கிறவங்க, நீங்க அமைதியாக மார்க்கெட்ட வந்து வாட்ச் பண்றது நல்லது. அத விட்டுட்டு பேனிக் ஆயி போயி செல்லிங் பண்றதுங்கிறது எப்போதுமே நல்லதுக்கு அல்ல. ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக எப்போதுமே வச்சிருந்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு பேனிக் ஏற்படாது. ஒரே கம்பெனிகள்ல டம்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றது அதான். அதே மாரி ஒரே செக்டர்லயும் டம்ப் பண்ணாதீங்க. டிஃபரண்ட் செக்டர்ஸ் நல்ல நல்ல செக்டர்ஸ், ட்ரெண்டிங் செக்டர், ட்ரெடிஷனல் செக்டர், சீசனல் செக்டர் இந்த மாதிரிலாம் அவைலபிளா இருக்கும்போது, ஏன் ஒரே செக்டர்ல போய் டம்ப் பண்ணணும்? அப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா ஆகும். ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் பட்சத்துல, புதிதாக ஐபிஓஎஸ் கம்பெனிஸ்லாம் வாங்கும் பட்சத்துல, இந்த மாரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டையே நம்ம தாராளமாக எதிர்கொள்ளலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்றதுக்கான டைமிங்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து மார்ச் இயர் எண்டு உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் ஃபைலிங் பண்ணணும். ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இறங்குங்க. ஸோ மார்க்கெட் இறங்கிருச்சு, என்னுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கிருச்சுன்னு கவலைப்படாம, நீங்க லாங் டெர்ம் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஏற்ற இறக்கங்களை பார்த்து நீங்க வந்து எமோஷனலா ஏதாவது முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா, அது நல்லதுக்கு இருக்காது. அடுத்த முறையாவது ஒருவேளை நீங்க இந்த மாரி புதுசா வந்து மார்க்கெட்ல வந்து இப்பதான் இந்த இறக்கத்த பார்த்திருக்கீங்கன்னா, அடுத்த முறை மார்க்கெட் ஏறி வரும்போது கொஞ்சமாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. ஜெனரலா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏறி இருக்கும்போது அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்றதே கிடையாது. மார்க்கெட் இறங்கும்போது மட்டும் இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம கவலை கொள்றோம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ 20%ல இருந்தது இப்ப 10%க்கு வந்துருச்சு, 8%க்கு வந்துருச்சுன்னு கவலைப்படுறோம். ஆனா 20%ல இருக்கும்போது நாம ஏன் அங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல? அப்ப நீங்க 20ங்கிறத இன்னும் 40, 50ன்னு எதிர்பார்த்திருக்கீங்க. ஸோ அப்ப அந்த சிச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருவதற்கு இன்னும் நீங்க டைம் குடுக்கணும். நீங்க குடுத்த டைம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் இருக்கலாம். இன்னும் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் குடுத்தீங்கன்னா, மேபி அது 50% கூட வரலாம். ஆனா தற்கால சூழ்நிலையில எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எவ்ரி 4 இயர்ஸ் ஏதாவது ஒரு காரணத்த வச்சு ஒரு கிராஷ் குடுத்துருவாங்க. அதனால மார்க்கெட்ல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைச்சா கூட எவ்ரி 2 to 3 இயர்ஸ்ல உங்களுடைய ப்ராஃபிட்ட கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி அத தனியா வெளில எடுத்துக்கிறது நல்லது. அத மறுபடியும் கொண்டு போய் நீங்க எஃப்டியா வச்சுக்கலாம். இல்ல இடிஎஃப் வாங்கலாம். இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ உங்களுடைய அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்க தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இறங்கி வரும்போது நமக்கு ஒரு பேனிக் ஏற்படாது. நம்ம அந்த பணத்தை எடுத்து கூட மறுபடியும் கூட என்ன பண்ணலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அங்க ப்ராஃபிட் வரும்போது நான் அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு நான் என்ன பண்றதுங்கிறது தெரியாம தான் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டுமே நம்ம வெயிட் பண்றோம். ஸோ மறுபடியும் மார்க்கெட் திரும்பி ரீபவுண்ட் ஆகி திருப்பியும் கண்டிப்பாக ஏறி வரும். அந்த சூழ்நிலையில போன தடவை பண்ண அது தப்ப பண்ணாம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. உங்க ஃபினான்சியல் அட்வைசரை அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை என்ன வகையில மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், சேஃபா ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது நமக்கு ஒரு பேனிக் ஏற்படாது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதுதான். இந்த மார்க்கெட்ல ஒரு 10, 15 வருஷம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சர்வசாதாரணம். அடுத்து மார்க்கெட் ஏறி வந்துரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புதுசா வரவங்களுக்கு தான் இது ஒரு பேனிக்கான ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ணும். இதுவே ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன். இப்பதான் நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரேன் அப்படிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன் மறுபடியும் கிடைச்சிருக்கு. 2020க்கு அப்புறமாக திருப்பி மார்க்கெட் ஒரு 3000 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகி கிடைச்சிருக்கு. ஸோ தாராளமாக நல்ல கம்பெனிகளாகவும் ட்ரெண்டிங் செட்டரா இருக்கக்கூடிய கம்பெனிகள், அந்த மாதிரி நல்ல கம்பெனிகள் எவ்வளவு ஹை போயிருக்காங்க, இப்ப எவ்வளவு லோ போயிருக்காங்க, அந்த பாட்டம் லைன்ல போய் நீங்க வாங்க போறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலயே நல்ல லாபத்தை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதனால புதுசா வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஏற்கனவே வச்சிருக்கவங்க தான் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டே இருப்பீங்க. எடுத்து போர்ட்ஃபோலியோ பார்த்து பார்த்து பேனிக் ஆகாதீங்க. இன்கேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா எடுத்து உங்க போர்ட்ஃபோலியோ பாருங்க. இல்லாத பட்சத்துல மறுபடியும் ஒரு 1000 பாயிண்டாவது ஏறணும். இப்ப 23ல இருந்து 24, 24,200 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல நாம எமோஷனலாகவும் டெக்னிக்கலாகவும் கையாளக்கூடிய சில விஷயங்கள். இப்ப ரீசெண்டா சில கம்பெனிகளை உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். இது உங்க ஏற்கனவே உங்க போர்ட்ஃபோலியோல இருந்தது அப்படின்னா நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கான தருணம், அல்லது புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கம்பெனிகள் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 கம்பெனி லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த சமயத்துல அவங்களோட ரீசெண்ட் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 40% இறங்குன கம்பெனிகள் இது எல்லாமே. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளும் கூட. ஸோ ஏற்கனவே வச்சிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணலாம். புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பெனி ஷேர்ஸை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்களும் இதே மாதிரி நிறைய கம்பெனிகள் உங்களுக்கு 20ல இருந்து 40% இறங்குன கம்பெனிகள் லிஸ்ட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல அதையும் நம்ம மற்ற நேர்களுக்கு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப நான் என்னுடைய லிஸ்ட்ல நான் கொண்டு முதல் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்ஐசி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 854 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து டவுன் ஆயிருக்காங்க. இரண்டாவதாக ஓஎன்ஜிசி 266 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22% அவங்களுடைய அப்சைட்ல இருந்து இறங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு நன்கு அறிமுகமான டாடா மோட்டார்ஸ் 780 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 33% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி தற்போது இந்த அஃபோர்டபிள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப நமக்கு தெரியும் மறுபடியும் இந்த அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல ரேட்ல மறுபடியும் கிடைக்குது இல்லையா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 4116 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களும் 27% அவங்களுடைய எவர் டைம் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக கோல் இண்டியா 387 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 28% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற கம்பெனி 146 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 36% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே நல்ல கம்பெனிகள் தான். ஸோ 36% இறங்கி கிடைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திருப்பி ரிவர்ஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக 7வது பார்க்க போற கம்பெனி டாடா ஸ்டீல் 130 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 29% அவங்களுடைய ஆல் டைம் ஹையான அந்த 180 அப்படிங்கிற இடத்துல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்குது. ஜியோ பினான்ஸ் 279 ரூபா அப்படிங்கிற இடத்துல ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. 29% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. என்டிபிசி 326 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 27% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற கம்பெனி 456 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 43% அவங்களுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து இறங்கி கிடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒருவேளை அந்த இடத்துல ஹைல வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஷேரை வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெகு விரைவில் நம்ம ப்ராஃபிட் மோட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் 20ல இருந்து 50% வரைக்கும் கூட
டவுன்ல கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு நாம இந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 to 4 மந்த்ஸுக்குள்ளேயே ஒரு நல்ல லாபத்தை நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே வச்சிருக்கவங்க ஆவரேஜிங் பத்தி யோசிக்கலாம். புதுசா வாங்குறவங்களுக்கு பாட்டம் லைன்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள்லாம் கிடைக்குது. ஒரு நல்ல சான்ஸாக எடுத்து வாங்கலாம். ஸோ அதனால இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பார்த்தோ இந்த பியர் மார்க்கெட்டை பார்த்தோ பயப்படாதீங்க. யார் ஒருத்தவங்க பியர் மார்க்கெட்டை பார்த்து பயப்படாம என்ட்ரி ஆகிறதோ இல்ல அமைதியாக விட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்து புல் மார்க்கெட் வரும்போது நல்ல லாபத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்துதான் இனி அடுத்து அது அப் ட்ரெண்டுக்கு போகுமா இல்ல இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலும் என்னுடைய கணிப்பின்படி சற்று ஒண்ணு சைட் பேஸ்ல வச்சிருப்பாங்க அல்லது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மூவ் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.